இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. அவருடைய காருண்யம் நம்மை உயர்த்துகிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தெளிவாக தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ அவருடைய காருண்யத்தினால கிருபையானது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய காருண்யம் எப்போது உங்க வாழ்க்கையில இருக்கும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிற உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யம் நம்ம மேல இருந்துச்சுன்னா, இறக்க இருந்துச்சுன்னா, தயவு இருந்துச்சுன்னா, நாம் பெரியவனாக நம்மை ஆண்டவர் மாற்ற முடியும். எப்போ? அதான் முக்கியம். நம்ம எப்போடைய காருண்யம் பெரியவனாக்கும்? ஃபர்ஸ்ட், நீங்கள் வேதத்திலே யோபு என்கிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். யோபு என்கிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயபக்தியாய் உண்மையாய் வாழ்ந்த ஒரு நபர் இந்த பரிசுத்தவான் யோபு. உத்தமன், சன்மார்க்கன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அவருக்கு உண்டான எல்லாம் இழந்து போகிறார். இவர் மட்டும், இவருடைய மனைவி இவர் மட்டும் இருக்கிறார். ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு இருக்கிறார். பருக்கள் அவ்வளவு, யாருமே தெரியாத அளவிற்கு அவருடைய உருவம் மாறிவிட்டது. ஆனா எல்லா சமயத்திலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அதை புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் யோபோடு கூட இருந்தார். அந்த சூழ்நிலை கர்த்தர் யோபு கைவிட்டுட்டு போகல, யோபோடு கூட இருந்தார். உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற யோபுன்ற வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? நீங்கள் யோபு எழுதின புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, வீட்டுல உட்கார்ந்து உங்களுக்கு தெரியும். அதை யோபு சொல்லுவார், நான் அஞ்சின நிந்தை எனக்கு வந்தது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சின நிந்தை எனக்கு வந்தது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு என்கிற பரிசுத்தவான் பயந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில பிசாசு ஈஸியா நுழைஞ்சிட்டான். பிசாசு நுழைவதற்கு யோபு அங்கே இடம் கொடுக்கிறார். உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷன் தான். ஆனாலும் பயத்தின் எண்ணம், பயம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சு? என் பிள்ளைங்க தேவனுக்கு விரோதமா தேவனை தூஷிச்சிருப்பாங்களோ, உடனே பள்ளிட்டுருவார். பிசாசு பார்த்துக்கிட்டே இருந்தான். பிசாசு பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லுதா, இவருக்குள்ள பயம் இருக்கிறது. இதை வச்சு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உண்டாக்கிடும். உங்க வாழ்க்கையில பயம் இருக்குமானால் எதை எடுத்தாலும் பயம். சிலருக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இருந்திருக்காது, பயம். சின்ன காரியத்துக்கு பயப்படுவாங்க, எதுவுமே இருக்காது. யோசித்து 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 பயம் கூடிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு பிரஷர் வந்துட்டுமாங்க, அது செய்யுது இது செய்யுது. யோசிக்கிறது, பயம் அவங்களை யோசிக்க வைக்கும். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது. பயப்படுகிற ஒருவன், நல்லா தெரிஞ்சுக்கணும், பயப்படுகிற ஒருவன், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுகிறவனுடைய ஜெபம் கேட்கப்படாது. நீங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, உங்க ஜெபம் கேட்கப்படவில்லை என்று அர்த்தம். ஏன்னா உங்களுக்குள்ள பயத்தின் எண்ணம் இருக்கிறது. இரண்டாவது, பயத்தின் எண்ணம் இருக்கிற ஒருவன் பரலோகத்திற்கு போக முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பைபிள் சொல்லுது. ஏன்? எதுல பயம் வரக்கூடாது? ஆத்துமாவுல பயம் வரக்கூடாது. மாம்சத்துல எல்லாத்துக்கும் பயம் வரும், எனக்கும். ஆத்துமாவில பயம் வரக்கூடாது. இந்த யோபுவுக்கு ஆத்துமாவில பயம் வந்தது. அவருடைய ஆத்துமா கலங்கினது, பயப்பட்டுச்சு. வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு 2 சரீரம் இருக்கிறது. ஒண்ணு ஜென்ம சரீரம், மற்றொன்று ஆவிக்குரிய சரீரம்.
ஜென்ம சரீரம் விதைக்கும் போது ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அப்போ இந்த மனிதனுடைய இன்னொரு சரீரம் இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம். அது யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள ஆத்மா இருக்கிறது. அது விலையேறப்பட்ட ஒன்று. டாக்டர்ஸ் போய் ஆத்மாவை கண்டுபிடிங்கன்னா அவர் என்னையா என்ன சொல்ற கண்டுபிடிக்க முடியாது. ஹார்ட்டை வேணா நாங்க செக் பண்ணி பாக்குறோம், ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பாக்குறோம். ஆனா ஆத்மா அது என்னது, அது எப்படி எங்களால கண்டுபிடிக்க முடியும்ன்றுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். பைபிள் சொல்லுது, அந்த ஜீவ ஆத்துமாவை சுவாசத்தை ஊதினவரால தான் கண்டுபிடிக்க முடியும். உங்க ஆத்மா எப்படி இருக்குது அவரால் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்க ஆத்மாவின் ஆழத்துல என்ன இருக்குது அவரால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த யோபுவின் ஆத்மாவில பயம் இருந்தது, இதை கர்த்தர் கண்டுபிடிச்சார், பிசாசு கண்டுபிடிச்சார். உங்க ஆத்மாவில பயம் இருக்குது, பிசாசு கண்டுபிடிப்பான். உங்க பக்கத்துல இருக்காங்க, அவன் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க கேட்பான், என்ன விண்ணப்பம் பண்றீங்கன்னு கேட்பாங்க, நீங்க என்ன ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த ஆத்மாவில பயம் வராமல், அந்த ஆத்மாவில பயம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் வாழ்க்கையை அற்புதம் செய்யும். கடைசியாக ஏன் ஆண்டவருடைய காருண்யம் உங்களை பெரியவன் ஆக்க முடியவில்லை? சில நேரங்களில் அஞ்ஞானிகள் பார்ப்பதை போல சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அஞ்ஞானிகள் பார்ப்பதை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஐயோ, அங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, அது டெத் வீடு, சரி ஓகே. அது அவங்க போன அந்த காரியம் செய்யணும், இந்த காரியம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். பைபிள் சொல்லியிருக்கா? இல்லையே. அது அஞ்ஞானிகள் பார்ப்பது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, தேவனுடைய காரியம் எங்களை பெரியவனாக்காது, கர்த்தருடைய காரியம் எங்களை பெரியவனாக்காது. வீட்டுல சாபம் தான் வரும், தெரிஞ்சுக்கோங்க. வேதம் என்ன சொல்லி இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி. இந்த மகிமை நேர நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காருண்யம் பெரியவனாக்கட்டும் ஆண்டவரே. இந்த டிவி நிகழ்ச்சியை நடத்துக்க நம்முடைய தாசனை ஆசீர்வதி. இந்த உதவி செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும். பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் வல்லமையான கரம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.